எந்த பக்கம் போயிருந்துன்னு பாக்குறதுனே தெரியல, முழுசா பார்க்க முடியுமான்னு தெரியல. எங்க வரைக்கும் கூட்டம் நாங்க இந்த இடம் தாங்க செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஹாய்யா, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, சிங்கப்பூர்ல மெரினா பேல 2025 குட் பை சொல்லிட்டு 2026 வரவேற்கிறதுக்காக இங்க பயங்கர கூட்டமா இருக்கும். அதுவும் இல்லாம ரொம்ப முக்கியமா 12 மணிக்கு நடக்க போற பட்டாசு வான வேடிக்கை, அதுக்காக தான் இவ்வளவு பேர் கூட்டிட்டு இருக்காங்க. எங்க வரைக்கும் கூட்டம் கூட்டம் தெரியுதா உனக்கு? அங்க எப்பா சரியான கூட்டம். மணி வந்து ஒரு 10 மணி ஆயிடுச்சு. நம்ம கரெக்ட் லொக்கேஷன்ல இருந்து நம்மளால வான வேடிக்கை பார்க்க முடியுமாங்கிறதே எனக்கு டவுட்டாவே தான் இருக்கு. பேரிகேட் போட்டிருக்காங்க பாருங்க. இது எப்படின்னா, மெயின் ஏரியாவில் எல்லாமே வந்து ஆள் கூட ஆரம்பிச்சிரு. எப்போல்லாம் ஆள் கூடுதோ அந்த இடத்த ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா உடனே அதுக்கு மேலே ஆளுங்களை விட மாட்டாங்க. ஆனால் அந்த கூட்ட நெரிசல் பிரச்சனை வரும் இல்லை, அதனால அந்த ஏரியாவை பேரிகேட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ லேட்டாக வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, வா செம்மையா இருக்குல்ல. ஏன் வந்து சிங்கப்பூர்ல இந்த வான வேடிக்கை வந்து ரொம்ப விசேஷம் அப்படின்னா, இங்க வந்து நிறைய கண்ட்ரில வந்து அந்த எலக்ட்ரிக் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இங்க வந்து அப்படி கிடையாது, மருந்து தான். பட்டாசு இருக்குல்ல, பட்டாசு வெடிக்கிறதா, அந்த ஸ்மோக் பார்த்தாலே உங்களுக்கு. போன வாட்டி இந்த மாதிரி தான் வந்துட்டு கரெக்டா ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம். எங்கேயுமே போக முடியல. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அந்த கூட்டத்தை தாண்டி வெளியே வரவும் முடியல. அவ்வளவு இதாவே அங்கேயே நின்றுட்டேன். ஏன்னா அந்த இடத்த விட்டா திரும்ப வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம். இந்த வாட்டி கொஞ்சம் பிளானிங்கோட தான் வந்திருக்கிறேன். இந்த பெரிய கூட்டம் நெரிசலுமே மாட்டிக்க கூடாது. ஆனால் அங்கே போகணும். அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த பில்டிங் தெரியுதா? நம்ம அவ்வளோ, அது வந்து கடலுக்கு அந்த பக்கம் இருக்குது, அந்த ரிவருக்கு அந்த பக்கமாக இருக்குது. நம்ம இந்த பக்கமாக நின்று பார்த்தா சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம அந்த மெர்லின் பார்க், அந்த சிங்கத்தோட வாயிலும் தண்ணி வரும்ல, அந்த இடத்துக்கிட்ட போக முடியுமாங்கிறதான் இப்போ மெயினாக போயிட்டு இருக்கிறேன். அந்த இடத்துக்கிட்ட நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்கு. வா, இந்த பில்டிங் பாருங்க, செமையாக இருக்குது. என்ன கூட்டம் பார்த்தீங்களா, வேற லெவல் கூட்டம். பூரா பேர் இங்கே தான் கிடப்பாங்க இன்னைக்கு. எனக்கு தெரிஞ்சு சிங்கப்பூர்ல இருக்கிற பாதி பேர் இங்கே தான் இருப்பாங்க. எவ்வளோ தூரம் போக முடியும்னு எனக்கு தெரியல. போவோம். இதெல்லாம் ரோடெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. நார்மலாக இந்த ரோடெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. பயங்கரமாக சேஃப்டியாக பார்த்துருப்பாங்க. இவ்வளோ கூட்ட நெரிசல்லையும் யாருக்கு எதுவும் ஆகாத அளவுக்கு அவ்வளோ பேர் டியூட்டியில் இருப்பாங்க. அந்த எல்லாரும் ஆக்சஸ் பண்ணி விடுறதுக்கு, எங்கிட்டு போகிறது, அந்த கூட்டம் அதிகமாகிடுச்சுன்னா அந்த இடத்த என்ன பண்ணுறது, உடனே அந்த க்ரௌட் அதிகமாகிடுச்சுன்னா பேரிகேட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு லிமிட்டட் ஆள் தான். வா, இங்கே பாருங்க எவ்வளோ பேர், வேற லெவலுங்க ஆளுங்க. இன்னும் 2 மணி நேரம் இருக்குங்க. அதுக்குள்ளாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தீங்களா? அந்த பாலத்துக்கிட்ட, அந்த பாலத்து பக்கத்தில் போய் நான் சூப்பராக இருக்கேன். நான் அதை தான் எய்ம் பண்ணி வந்தேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த பாலத்துக்கிட்ட போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பாலம் ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நிக்கிற மாதிரி இடம் கிடைச்சா கூட ஓகே, பரவாயில்ல. 2 மணி நேரம் அப்படியே நின்றுடலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. பாத்தீங்களா, நான் சொன்னேன் இல்லை, அந்த பாலம் இதுதாங்க. அந்த பாலம் பக்கத்துல எல்லாம் பயங்கர கூட்டம். பேரிகேட் போட்டுறாங்களா? மெயினா நம்மளோட சிங்கப்பூரோட அடையாளம் இருக்குல்ல, சிங்கத்தை ஒரு வீடியோ எடுத்துட்டு ரிட்டர்ன் வந்துடலாம். சரியா? அங்க தெரியுதா? ஐயோ, எப்படி போறது? இது அங்க ஒரு லைன் போயிட்டு இருக்குடா. அந்த லைன்ல போனா ஒருவேளை கிட்ட போலாம். கிட்டியா 2 ஏரியாவுக்கும் போய் பார்த்துட்டோம். அந்த ஏரியா பக்கமே போக முடியலைங்க. குட்டி சிங்கம் இருக்கு பாரு. பெரிய சிங்கத்தை தாங்க எடுக்க முடியல, குட்டி சிங்கத்தையாச்சும் வீடியோல காமிப்போம். சரியா? இந்த ஏரியா தாங்க பிளான் பண்ணது. இதுக்குள்ள போக முடியாது. கேட்டியா? இதுக்குள்ள நாங்க இந்த இடம் தாங்க செலக்ட் பண்ணியிருக்கிறோம். எப்படி இருக்கு ஏரியா? ஓரளவுக்கு கிடைக்கும். ஆனா என்னன்னா, அந்த ரிவர்ல இருந்து வெடிச்சு வர்றது கீழே இருந்தே தெரியாது, மேலே வந்தா தெரியும். இடம் ஓரளவுக்கு ஃப்ரீயா தான் இருக்கு. ஓரளவு சேஃபான இடம்னு நினைக்கிறேன் இந்த இடம். இது வந்து இங்கே இருக்கிறதுலே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹோட்டல். இந்த ஹோட்டலில் வந்து எல்லா வருஷமும் நியூ இயர்க்கு லைட்டிங்ஸ் போடுவாங்க. ஒரு எல்இடி, இந்த ஒரு அனிமேஷன் மாதிரி போடுவாங்க. வேறு லெவலில் இருக்கும். இதில் அந்த வெல்கம் நோட்டு போட்டிருக்காங்க பாருங்கள், எப்படி இருக்கிறீர்கள் அப்படின்னு. வேறு லெவல் ஃபீலிங் அதெல்லாம்.
சும்மா ட்ரைலர் தாங்க, இன்னும் இருக்கு டைம், இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு. முடிஞ்சிருக்கா அது என்ன எப்படி இருந்துச்சு? செமையா இருந்துச்சுல. இன்னைக்கு கிளம்பணும், அது பெரிய டாஸ்க்கு. எம்ஆர்டி வந்து நைட்டு 2:15 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டத்தில் எம்ஆர்டியை தேடி கண்டுபிடிச்சு கூட்டத்தோட கூட்டம் போக வேண்டியதான். இந்த பக்கம் ஆளு போதும், அந்த பக்கம் போக வேண்டியதான். போயிட்டு கிளம்ப வேண்டியதான். எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர், ஹாப்பியா இருங்க, என்ஜாய் அப்பா. எங்க வரைக்கும் கூட்டம் கூட்டம் தெரியுதா உனக்கு? அங்க எப்பா சரியான கூட்டம். இதுல எப்ப எம்ஆர்டி யாரி போறதுக்கு தெரியல. பேசாம இங்கே படுத்து கிடந்துட்டு காலையில போயிடலாம் போல இருக்கு.